ஒரு கோயில் பணி, அதை தான் பண்ண போகிறோம். என்னன்றதை நான் உங்களுக்கு போகணும்னு சொல்கிறேன். கூரப்பாக்கம் கூடப்பாக்கமா? ஓ ரைட்டு. கங்காதீஸ்வரர் ஆலயம் பார்க்கலாம். தமிழிலான 276வது 276வது உழவார பணி அங்கம்பாக்கம் அங்க பகுதியில் வந்து நம்ம உழவார பணி செய்கிறோம். பெருமாள் கோவில், சிவன் கோவில், அம்மன் கோவில், 3 கோவில். சின்ன கோயில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அவர் போட்டு இதை வந்து வேலை பார்க்குறாங்க. இங்க பாருங்க, சாமி என்னவோ மின்னிட்டு இருக்காரு. நாங்க கொஞ்சம் இந்த பக்கம் சுற்றி வருவோம். எங்க ஒரு வேணுகோபால் தலைமை மற்ற அனைத்து கோயிலும் இதே மாதிரி சீரமா. 3 கோயில் இருக்கு. சிவன் கோயில், இது பெருமாள், அப்புறம் அம்மன் கோயிலும் ஒன்று இருக்கு. அது நம்ம அடுத்து போகலாம். லஞ்ச் ஃபெசிலிட்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோடைய சர்வீஸ் டைம் பார்த்தீங்கன்னா 8லேருந்து 4. ஸோ இன்கேஸ் நீங்கள் இது ரெகுலராக பண்ணணும் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, நான் அதையும் போடுறேன். இன்கேஸ் குட்டி யானை நம்ம வந்து ஒரு கோயில் பணி, அதை தான் பண்ண போகிறோம். என்னன்றதை நான் உங்களுக்கு போகும்போது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டாப் கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங் பூந்தமல்லிக்கு போயிட்டுருக்கோம். அப்புறம் எங்கே போகிறோன்றதை நான் திருப்பி சொல்கிறேன். டேரட்டோ ஸ்பாட் 2, திருமலிசை ஹை ரோட், கூரப்பாக்கம். அடுத்து எங்கன்னு சொல்கிறேன், பார்க்கலாம். கூரப்பாக்கம். கூடப்பாக்கமா? ஓ ரைட்டு. கங்காதீஸ்வரர் கோயில். இவங்க தான் சீனியரு நமக்கு, நாங்களாம் ஜூனியரு. ஃபர்ஸ்ட் விசிட், இவங்க செகண்ட் விசிட் மேம். ஸோ கோயில் இதுதான். நாங்கள் ஊருக்குள்ளே இருக்கு, செந்துக்குள்ள அந்த மாதிரி வந்துருவோம் இந்த கோயிலுக்கு. அருள் நிறை கங்காதீஸ்வரர் ஆலயம், திருப்புர சுந்தரி. இந்த கோயிலுக்கு தான் நாங்கள் பணி செய்ய வந்திருக்கிறோம். பெயிண்டிங் ஒர்க்கு, இந்த கிளீனிங் ஒர்க்கு எல்லாமே. எப்படி பார்க்கலாம். பாய். சுத்தம் செய்ய இறைப்பணி சபை 276வது உழவார பணி அங்கம்பாக்கம் அங்கே பகுதியில் வந்து நம்ம உழவார பணி செய்கிறோம். பெருமாள் கோவில், சிவன் கோவில், அம்மன் கோவில், 3 கோவில்லையும் நம்ம உழவார பணி சிவனடியார்களெல்லாம் பிரித்து அங்கங்கே பணி செய்கிறோம். சுண்ணாம்படிக்கணும், செடி கொடி பிடுங்கணும், குப்பாலணும், சாமி துணி துவைக்கணும், சாமி பாத்திரங்கள் கழுவணும், சாமி உற்சவர் அது பொருளை கழுவணும், துணி துவைக்கணும், சாமியினுடைய பாத்திரங்கள் அதெல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி
கொடுக்கணும். அதே மாதிரி சாமி துணி எல்லாம் துவச்சி காய வச்சு மடித்து சாயந்தரத்துக்குள்ளே கொடுக்கணும். இது காலையில் உழவார பணி 9 மணிக்கு ஆரம்பித்தோம்னா சாயந்தரம் 4 மணி வரைக்கும் இந்த உழவார பணி. இடையில் மத்தியானம் அன்னம்பாளிப்பு இருக்கும். மாலையில் ஒரு எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணுவோம். இது ஒரு 25 வருஷமாக இந்த உழவார பணி செய்து கொண்டு இருக்கிறோம். இது சிறப்பாக இருக்கிறதுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய விளம்பரமும் இருந்தால் ரொம்ப மகிழ்ச்சி. ஓம் நமச்சிவாய. என்னாட்டுடைய சிவனே போற்றி, என்னாட்டோடைய இறைவனே போற்றி. சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியே பிறப்பருக்கும் ஏகனே பொறுத்தருள் அநேகனே. பரம்பொருள் உன்னாமத்தை கரங்குவித்து பாடினோம், இறப்பிலி உன் கால்களை சிறங்குவித்து தேடினோம். க்ளீனிங் ஒர்க் தான். அதே மாதிரி கீழே இந்த மாதிரி கிராஸ் ஏதாவது வளர்ந்துருக்கு அப்படின்னா க்ளீனிங் எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், சின்ன கோயில் தான். சாமியோட கருவறையிலே வந்து க்ளீனிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே ஒரு கடவுள் பணி. நான் பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். அவரவர் போட்டி போட்டு இதை வந்து வேலை பார்க்குறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம், இங்கே எவ்வளோ புல்லுங்க இருந்தது பாருங்கள். இது எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. அவங்கவுங்க ஒரு பார்ட்டு ஒர்க் பண்ணுறாங்க. லஞ்ச் ஒரு பக்கம் இங்கே தயாராகிறதுக்கு அதுக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க எல்லாரும். ஸோ இந்த மாதிரி தொண்டு பண்ணி உங்களுக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தரேன். எந்த கோவில் வேணால் வரும், அவங்க டீட்டெயில் கொடுப்பாங்க. எத்தனை ஆண்டுகளாக வராங்க பண்ணுறாங்க, இது எல்லாமே வந்து டீட்டெயில் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு ஆர்வம் இருக்குன்னா நீங்கள் இது பண்ணுங்கள். ரைட். வீக்கெண்ட்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வீக்கெண்ட்ஸ் சர்வீஸ் எங்கேயாவது நடக்குனாலும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இல்லை ஃபுல் டைமாக நீங்கள் இருக்கீங்கனாலும் இதில் யார் எல்லோரும் ஒரே குடும்பம் தான். தினமலர் பேப்பரில் கூட இதை பற்றி வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பாருங்கள். இப்போ நம்ம இந்த கோயிலில் தான் இருக்கோம். கங்காதீஸ்வரர் கோயில். அரக்கொடியோன் கைலாய வாத்தியத்துடன் வேணுகோபால் தலைமையிலான 276வது உழவார பணி காலை 9 மணி முதல். இடம் கூடப்பாக்கம், பூந்தமல்லி. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல தான் இருக்கோம். இது இன்றைக்கி வந்த நியூஸ் பேப்பர், ஜூலை 27. ஓகே. இந்த கோயிலோட பற்றி சொல்லணும் அப்படின்னா, சுற்றி தாமரை குளமா, நடுவில் இந்த கோயில் இருக்குது. 1500 வருடங்களுக்கு பழமை வாய்ந்த கோயில். அந்தளவுக்கு இந்த தெரியுமான்னு தெரியல நிறைய பேருக்கு. இப்போ சின்ன கோயில், பட்டு பழமையான கோயில். இங்கே சுற்றிங்கன்னா
அந்த சைடு பார்த்துட்டிங்களா ஒரு வாசலில் எத்தனை பேர் பார்க்குறாங்க பாருங்கள். அதே மாதிரி இந்த சைடு பாருங்கள், ஃபுல்லாக உங்களுக்கு தண்ணி. ஆனால் இங்கே கொஞ்சம் தண்ணி வற்றின மாதிரி இருக்குது. இங்கேயும் பாருங்கள் தாமரை குளம். இதுவுமே தாமரை குளம் தான். ஸோ இந்த தாமரை குளத்துக்கு நடுவில் இந்த கோயில் இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். குளத்தை பற்றி சொன்னல, இங்கே பாருங்கள் தாமரை குளம், அந்த சைடும் தாமரை குளம். கோயில் உள்ள வெளியில் இங்கே பார்டர் இங்கெல்லாம் கூட ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க் நடக்குது. ஸோ ரெண்டு சைடுமே தாமரை குளம் இருக்குது, இங்கேயும் இருக்குது. இருங்க, எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஸோ தாமரை குளம் கோயில், அந்த சைடும் தாமரை குளம் தான். ஸோ க்ளீனிங் பண்ணுறது வந்து சுற்றி கோயிலுக்கு வெளியில் இருக்க வளாகங்களும் அப்படியே க்ளீன் பண்ணுறாங்க. இது பூசணிக்காயை கட் பண்ணி விட்டு உருளைக்கிழங்களை கழுவி கொண்டிருக்கிறோம். இங்கே பாருங்கள் சாமியை என்னமா மின்னிட்டு இருக்காருங்க. ஃபுல்லாக பக்காவாக க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க. தயவான தத்துவனே மாதத்த சோதி மலர்ந்த ஐடி கார்டும் கொடுக்குறாங்க. இன்கேஸ் நீங்கள் ஐடி கார்டு வாங்கணும் அப்படின்னா 250 ரூபா வருஷத்துக்கும் ஒரு ஃபோட்டோவும் வேணும். ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஐடி கார்டும் கொடுத்துருவாங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருக்குன்னா நீங்கள் அதுவும் பண்ணலாம். குட்டி பிரேக்கு நாங்கள் எடுத்துக்கிறோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு டீ இதெல்லாம் கூட ப்ரொவைட் பண்ணாங்க. வண்டிங்க வருது இங்கே பாருங்கள், 276வது மாத சிறப்பு இல்லை சிவனோட தான் நம்பரு, இது மாதிரி தான் வரும் நம்ம வண்டிங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவில் இருந்தும் வண்டிங்க இந்த மாதிரி வராங்க. பக்தர்கள் வந்து சிவபணிக்காக சுற்றி வராங்க. அதே மாதிரி இந்த கிராமத்தில் ஒரு பெருமாள் கோயிலும் இருக்குது, ஒரு அம்மன் கோயிலும் இருக்குது. அது அங்கேயும் வந்து நம்ம பண்ணி செய்கிறோம் க்ளீனிங்கு எல்லா சப்போர்ட் எல்லாமே. அந்த கோயில் தான் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு அங்கே போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம அந்த வழியில் திருப்பி போகிறோம். இதுதான் அந்த பெருமாள் கோயில். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயிண்டிங் ஒர்க் நடக்குது. சிவன் கோயில எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். இப்ப பெருமாள் கோயிலுக்கு பெருமாள் கோயில பாதி பெருமாள் சிவன் கோயிலாம் முடிச்சிருவாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் பின்னாடி பார்த்தா என்ன அர்த்தம், அங்கே அவ்வளோ முடிச்சுட்டோம். மாதம் உழவர் பணிக்கு வருவோம். ஓகே, ஏதாவது ஒரு 4வது ஞாயிற்றுக்கிழமை எந்த கோயில் போகிறாங்களோ எப்படி போகிறாங்களோ போவோம் தமிழ்நாட்டுக்குள்ளே. இப்போ மெட்ராஸ்குள்ளே இந்த பக்கம் சுற்றுக்கு வருவோம். இது 4வது ஞாயிற்றுக்கிழமை. இங்கே 4 கோயில் இருக்கிறதுனால ஒவ்வொரு இதாக பாட்டாக பிரிச்சிருவோம். நிறையா பேர் வந்திருக்காங்க. சில கோயிலெலாம் வேலை செய்கிறாங்க. இது பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோம். உள்ளே போய் பாருங்கள், அப்படியே எழுதி போங்க. முடிஞ்சு போச்சு, வெளியில் வேலை நடக்குது. ஓம் நமச்சிவாய. ஐயா யூடியூப்ல போடுவாங்க. வாங்க ஐயா, என்ன நீங்க எந்த ஒரு வேணுகோபால் தலைமையில், பெரம்பூர் வேணுகோபால் தலைமையில் இருக்கிற உழவார் பணிங்க. ஒவ்வொரு மாதமும் 4வது ஞாயிற்றுக்கிழமை எங்கள் அடியார் பெருமக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து எந்த ஒரு வேலை இருந்தாலும் எந்த ஒரு நிகழ்ச்சி இருந்தாலும் அதை ரத்து செய்துவிட்டு ஆலயத்தை சுத்தம் செய்யும் பணி ஒரு தொண்டு
நாங்கள் அதை வந்து உன்னதமாக பண்ணிட்டு இருக்கோங்க. ஒவ்வொரு மாதமும் 4வது ஞாயிற்றுக்கிழமை இந்த பணியை நாங்கள் சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். இதனால் எங்களுக்கு அனைத்து பிரச்சனைகளும் எங்களுக்கு எங்களுக்கு நெருங்காதுன்னு ஒரு நல்ல எண்ணத்தில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இதே மாதிரி மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஆலயத்தை சுத்தம் செய்தால் மற்ற அனைத்து கோயிலும் இதே மாதிரி சிறப்பாக நல்லா இருக்கிறது என்னோட. ஸோ பெருமாள் கோயில் உள்ளே வந்திருக்கோம். இதிலே பாருங்கள், ஃபுல்லாக பெயிண்டிங் ஒர்க் தான் இப்போ ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். பெயிண்டிங் ஒர்க். ஓகே, இந்த கோயிலில் கிணறும் இருக்கிறது. வாங்க சுற்றலாம். உள்ள அப்படியே சாமியும் நாங்கள் அப்படியே பாருங்கள். ஸோ 3 கோயில் இருக்குது. சிவன் கோயில், இது பெருமாள், அப்புறம் அம்மன் கோயிலும் ஒன்று இருக்குது. அது நம்ம அடுத்து போகலாம். ஸோ பெருமாள் கோயில். ஓம் நமோ நாராயணன். மூன்றாவது கோயில் இதுதான், இந்த ஊரில் இருக்கிற கொம்பாத்தம்மன் கோயில். ஸோ இங்கேயும் நம்ம திருப்பணி டைல்ஸ் கிளீனிங்கு இந்த பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் ஒர்க்கு. இந்த எக்ஸ்ட்ரா வளர்ந்த கிராஸ் எல்லாத்தையும் அவங்க எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்க எவ்வளோ பெரிய கியூவை பாருங்க. லஞ்சு பணிகளை முடித்துவிட்டு பக்தர்கள் உணவு உண்ண போகிறோம். வாங்க. அவர் வாங்கிட்டு ஒரு நிமிஷம் கழிமா. வாங்க 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 வாங்க. வா வா வா. ஏமா தட்டி இல்லாம கையில வாங்குறீங்க, கையில முடியாதுப்பா. பெருமாள் கோயில், பெருமாள் கோயில சாப்பிடணும். அது வந்து சிவன் கோயில் அங்கே போகணும். அங்கே போனாதான் காசு தரும். நல்லா இங்கே வந்து காசு. பக்தர்களுக்கு லஞ்சு ஃபெசிலிட்டேட் பண்ணியிருக்காங்க. இங்களே பாருங்கள், அழகாக வந்து ஒரு க்யூவில் சாப்பாடு, சாம்பார், பொரியல், ஸ்வீட்டு, அதுக்கப்புறமா காரக்குழம்பு, ரசம் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் பக்தர்களுக்கு துளசி செடி வந்து தராங்க. ஸோ லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து கூட்டு பிரார்த்தனை டிஃபால்ட்டாக பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 4 மணி. ஸோ இதோடைய சர்வீஸ் டைமிங் பார்த்திங்கன்னா 8லேருந்து 4. ஸோ இன்கேஸ் நீங்கள் இது ரெகுலராக பண்ணணும் அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. நம்பர் இதெல்லாம் இருக்குது, நீங்கள் நம்பர் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்கிக்கலாம். அடுத்த மாதம் என்ன கோயிலுன்றதை அவங்க சொல்லுவாங்க, நான் அதையும் போடுறேன். இன்கேஸ் விருப்பம் இருந்தால் நீங்களும் அதில் கலந்துக்கலாம்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஆட்டோவில் போயிட்டு இருக்கோம். ஷேர் ஆட்டோன்னு நினைச்சிங்களா? இல்லை, குட்டி யானை. சாமிக்கு உழவர் பணி செய்துட்டு அழகா குட்டி யானையில பயணம் பண்றோம். ஏ ஜாலி. எனக்கு கவலைப்பட்டோம், சிவனே பார்த்து எங்களுக்கு இந்த மாதிரி வண்டி அமைச்சாரு. அதனால லைஃப்ல நீங்க எதை மிஸ் பண்ணாலும் ஹோப்போட இருங்க, நம்பிக்கையோட இருங்க. கண்டிப்பா ஒரு வழி உங்களுக்கு வரும். நம்ம ஐயா சிவன் கொடுப்பாரு கண்டிப்பாக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆட்டோ முடிச்சு இப்போதைக்கு கோயம்பேட்டில் இருக்கேன். கோயம்பேட்டிலேருந்து நேராக வீட்டுக்கு போக வேண்டியது தான். இந்த ட்ரிப்பு உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸான ட்ரிப்பு. நீங்கள் இந்த மாதிரி சேவை, சிவன் பக்தர், இது மாதிரி ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக டீட்டெயில்ஸ் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மாதத்துக்கு ஒரு புது கோயில், அதுவும் ரொம்ப பழமையான கோயில், நல்ல ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய சிவன் கோயில்களை மாதத்துக்கு ஒரு கோயில் நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணலாம். பார்க்கலாம் இதோட அடுத்த ட்ரிப் எப்படின்றது. கீப் வாட்சிங்.